మీ దగ్గర ఎవరైనా లంచం అడిగితే ఇవ్వలేనని చెప్పండి. నేను మీకు తోడుగా ఉన్నాను. ఒకవేళ ఎవరైనా మిమ్మల్ని బలవంతం చేస్తే ఇది మా కొడుకు, మా బిడ్డ, మా అన్న, మా తమ్ముడు, మా విజయ్, మన విజయ్ సామ్రాజ్యం అని గట్టిగా చెప్పండి. ప్రజలారా, మీరు తోడుంటే లంచం అవినీతే కాదు, అధికారాన్ని అడ్డం పెట్టుకుని ఆడేవాళ్ళు ఎవరైనా సరే అణిగిపోతారు. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, லேட் ஆயிடுச்சு, வராதீங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதிங்க. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே, நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. మీ దగ్గర ఎవరైనా లంచం అడిగితే ఇవ్వలేనని చెప్పండి. నేను మీకు తోడుగా ఉన్నాను. ఒకవేళ ఎవరైనా మిమ్మల్ని బలవంతం చేస్తే ఇది మా కొడుకు, మా బిడ్డ, మా అన్న, మా తమ్ముడు, మా విజయ్, మన విజయ్ సామ్రాజ్యం అని గట్టిగా చెప్పండి. ప్రజలారా, మీరు తోడుంటే లంచం అవినీతే కాదు, అధికారాన్ని అడ్డం పెట్టుకుని ఆడేవాళ్ళు ఎవరైనా సరే అణిగిపోతారు. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, லேட் ஆயிடுச்சு, வராதீங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில்